ஸோ எல்லாருக்கும் வணக்கம். டூலெட் ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்ன இது வரைக்கும் ப்ராப்பராக நான் வந்து ரிப்ளை சரியாக கொடுத்துருக்கேன். டைம்லியாக கொடுத்ததில்ல, ரொம்ப டிலேடாக கொடுத்துருக்கேன். ஸோ நான் நினச்சேன் இன்னைக்கு வந்து லைவ்ல வந்துட்டு நிறைய பேர் டவுட்ஸ் கேட்கணும், நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏன்னா என்னை கால் பண்ணோன்னா பெய்டு சர்வீஸ்ன்றதால நிறைய பேர் வந்து டவுட்ஸ்லாம் நிறைய கமெண்ட்ஸில் போடுவீங்க. அதனால் அதை டைம்லி நான் ரெஸ்பாண்ட் பண்ணாதால நிறைய தேக்கி கிடந்தது. பட் சமீபத்தில் ஒன்றுனா ரிப்ளை பண்ணும்போது நான் நினச்சேன் ஒரு லைவ் ஒன்று இது வரைக்கும் நான் பண்ணாத ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுக்கான தருணம் தான் இது. ஸோ குயிக்காக நம்ம வந்து ஒரு கமெண்ட்ஸாக பார்க்கலாம். அதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் இங்கே வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து ஓகே ஹாய், ஓகே உங்களோட கமெண்ட்ஸ் படிக்கிறேன். ஹலோ அண்ட் யாமினி, ஐ கேன் ஹியர் யுவர் வாய்ஸ். ஓகே, நீட்ஸ் மோர் சவுண்ட் இஃப் பாசிபிள். ஓகே, லெட் மீ சி போட்டிருக்காங்க பக்தி மாலா தமிழ்ன்றவங்க. ஓகே, ஸோ கமெண்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபியூ கமெண்ட்ஸ் படிச்சிடுறேன். எனக்கு என்ன அந்த கமெண்ட்ஸ் தான் நான் ரிப்ளை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கமெண்ட் செக்ஷன் போடுவோம். ஸோ இதில் நிறைய பேர் ஹவுஸ் டேக்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்களா? கேன் யூ எக்ஸ்பிளைன் மீ அபவுட் த ஹவுஸ் டேக்ஸ்? ஓகே, இப்போ சமீபத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து ஹவுஸ் டேக்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற டேக்ஸ் தான். அப்படின்னா முன்னாடியெல்லாம் வந்து நம்மளா சொல்லுவோம் என்னோட வீட்டு அளவு இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்க வந்து அதுக்கு தான் டேக்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அது ஒரு காலம் போட்டு இப்போ என்ன பண்றாங்கன்னா அவங்களே வந்து டேப் வச்சு அளந்துடுறாங்க. ஸோ இது வந்து டேப் அளந்து அதுக்கான ஏரியா இவ்வளோ ஏரியா தான் இருக்கு, நீ ஆக்கிபை பண்ணியிருக்க ஏரியாவுக்கு நீ வரி கட்டுன்ற மாதிரி இப்போ வந்து தடாபடால எல்லா இடத்துலையும் பண்றாங்க. இது நீங்க எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா உங்ககிட்ட வந்து 1000 இருக்கலாம், பட் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு புறம்போக்கு இடமா இருக்கலாம், கவர்மெண்ட் இடத்த கூட நீங்க சேர்த்து வந்து கட்டிருந்தீங்க அப்படின்னா, புறம்போக்கு இடமா இருக்கலாம், கவர்மெண்ட் இடத்த கூட நீங்க சேர்த்து வந்து கட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ அதுக்குமே சேர்த்து வரி போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி டேப் அளந்து ஸோ அதுக்கான வரி போடுவாங்க. கம்பல்சரி வரி வாங்கணும். ஜப்சின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை யூஸ் பண்ணி உங்ககிட்ட நோட்டீஸ்லாம் கொடுக்கலாம். அதுக்கெல்லாம் நீங்க ஒருத்தர் ஜப்சி பண்ணணும், அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து ஒருத்தர் வந்து ஜப்சி நோட்டீஸ்லாம் கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி என்ன நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா ஒன்றும் பயப்பட தேவையில்ல. அது ஒரு சின்ன விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் பண்ணலாம். ஒரு நிமிஷம். ஓகே, என்னோட வீடியோஸ் வந்து ஒருத்தர் ஓகே அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஓகே சார், உங்களோட வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, அந்த ஐ திங்க் அந்த கோர்ட் சீன், அந்த கோர்ட் சம்பந்தமான போட்டு நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்றதில்ல. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சட்ட ரீதியா இருக்க விஷயத்துக்கு நிறைய வந்து ஆலோசனை நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அது சரி, அடுத்த கமெண்ட் பார்ப்போம். சார் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைட்லைன். ஓகே, சூப்பர் சார். எதுக்கு இந்த ஃபைல கேஸ், இந்த 1 to 5 கேஸ் நான் போட்டிருந்த அந்த வீடியோஸ்க்கு கிட்டத்தட்ட அதுக்கு தான் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ ஒட்டா ஒரு மாதிரி வரைபடம். சரி, இதெல்லாம் கொஞ்சம் சாத்தியம் தான், ஏன்னா நம்ம இருக்கிறது இந்தியாவில். அதனால ஸோ நீங்கள் எஃப்எம்பியை பற்றி நிறைய பேர் நான் வீடியோஸ் போட்டிருந்தேன். அதுக்குமே நிறைய வியூஸ் வந்திருக்கு, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிருந்தீங்க. ஓகே, எஃப்எம்பிஏ அப்படின்றது என்ன அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபீல்ட், எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெஷர்மெண்ட், பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் புக். ஸோ ஃபீல்ட், மெஷர்மெண்ட், புக். ஸோ இந்த புக்கு யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ஒரு சர்வேயர் கிட்ட, ஒரு கவர்மெண்ட் கிட்ட இருக்க வேண்டிய புக். சரி, இந்த புக்கு என்னத்துக்கு? அப்ப நான் இடம் வாங்குறேன் அதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டா, நீங்க இடத்த எவ்வளவு வேணா வாங்கிக்கோங்க, எவ்வளவு வேணா வித்துக்கோங்க. ஒரு பட்டா கொடுக்குறதுக்கு, ஒரு பட்டா உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்க எவ்வளவு உங்க ரிஜிஸ்டர் ஆன பிறகு பட்டாக்கு அப்ளை பண்ணுவீங்க. அதை டேப் பிடிச்சி அளந்து நீங்க வாங்கின இடமும் அங்க இருக்கிற இடமும் கரெக்டா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு சரியாக இருக்கு அப்படின்னா அதை வந்து வரைபடமா வரைவாங்க. அப்ப வரைகிற படம் பேர் தான் எஃப்எம்பி. ஸோ அதை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எஃப்எம்பி அப்படின்னா சர்வே சொல்றாரு 200 ஸ்கொயர் ஃபீட் கம்மியா இருக்கு, ஒன்று நீங்க வந்து இது வந்து செக் பண்ணி மறுபடியும் வாங்க, இல்லைன்னா நான் 200 கம்மியா இருக்கு நீங்க லெட்டர் கொடுத்தீங்கன்னா நான் 800க்கு பட்டா கொடுத்துறான்னு. நீங்க அப்போ வந்து 800க்கு பரவாயில்ல எனக்கு இருக்கிறதுக்கு கொடுங்க அப்படின்னு நீங்க ஒரு லெட்டர் கொடுத்தா மட்டும்தான் அந்த இடத்துக்கு பட்டா கிடைக்கும். ஸோ அதனால உங்களுக்கு இப்போ டாக்குமெண்ட்ல இருந்தது எஃப்எம்பியில பட்டால வேற மாதிரி இருக்குன்னா பட்டாவும் எஃப்எம்பியும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஸோ அப்படி மாறி இருக்குன்னா நீங்க உங்க சர்வேயரை கேட்கலாம்,
பட்டால இருக்கிறது ஏன் மாறி இருக்கு அப்படின்றது. நவ் யூ ஆர் ஆடிபிள். ஓகே, போலாம். ஓகே, பத்திரம் ஒரு மாதிரி முடிச்சிட்டோம். என்னோட கிரிமினல் கேஸ் 9 வருடங்களாக நடக்குது. ஓகே, கிரிமினல் கேஸே 9 வருஷமா நடக்குது அப்படின்னா நீங்க சிவில் கேஸ் பார்த்துக்கோங்க. சிவில் கேஸ்னா பல வருஷங்கள் தாண்டி போவோம் நான் சொன்ன மாதிரி. ஓகே, ஸோ சிவில் கேஸ்லாம் வந்து இன்னும் பல வருஷங்கள் போகும், 20 வருஷம் 30 வருஷம் போகும். லாட்ஸ் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இன் தி பேக்ரவுண்ட், ஆடியோ நாட் கிளியர். எதுக்கு? லேண்ட் சர்வே அந்த சப்டிவிஷனோட அந்த அந்த வீடியோக்கு ஒன்று பண்ணலாம். நான் வந்து இன்னைக்கு நோட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வீடியோவை நான் திரும்ப வேணால், ஏன்னா அதில் கொடுத்துருக்க தகவல் வந்து எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணி என் கூட பேசினார். சார் நீங்கள் கொடுத்த தகவல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த சர்வே நம்பர்னா என்னது, சப்டிவிஷன் என்னது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் ரொம்ப அழகாக விளக்கம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த கண்டென்ட்டை நான் மறுபடியும் ரீவியூ பண்ணுறோம். ஓகே, அதை நான் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு, சார் ஐ டிட் திஸ், வாட் வில் பி த நெக்ஸ்ட் ப்ராசஸ் போட்டுருங்க. அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு, ஆர்டிஓ கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருந்துச்சு, உங்கள் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இப்போ ஆர்டிஓ தான் அடுத்த ஸ்டெப் உங்களை கூப்பிடணும். அவர் கூப்பிடாத பட்சத்தை நீங்களே வந்து கால் பண்ணி கேட்கலாம். சார் நான் இந்த மாதிரி பதிவு பண்ணியிருக்கேன், நான் என்ன ஸ்டேஜில் இருக்கேன், நான் இங்கே நீங்கள் என்ன கால் பண்ணுவீங்களா இல்லை அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் போதுமான்னு கேட்கணும். ஏன்னா ஒரு ஜோன்லையுமே ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. ஒருத்தர் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரோட அப்படியே இருப்பாங்க. சில பேர் தான் அந்த யூடிஆர் நம்பர் கொடுப்பாங்க. சென்னையிலலாம் யூடிஆர் நம்பர் கம்பல்சரி கொடுப்பாங்க. அதர் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்குது. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு ஆடியோ கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்கலாம். நான் ஆன்லைனில் பதிவு பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் ஐ எம் ராஜேஷ், தேங்க்யூ நண்பா. ஓகே, தேங்க்யூ டு ஃபைல் அ கேஸ் அந்த இதுக்கு. ஸோ அடுத்தது வந்து இன்னொரு கேஸ் என்னோட ரொம்ப லாங். ஓகே, ரொம்ப பெருசாக இருக்காங்க. எங்கள் அம்மாவின் சகோதரர்கள் அம்மாவுக்கு சேர வேண்டிய அனைத்து டாக்குமெண்ட்டையும் அம்மாவிடம் பாஸ்புக் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. அவங்களுடைய சமரசமாக பேசணும்னு. ஓகே, பெரிய இஷ்யூ இது. ரொம்ப நேரத்துக்கு போதும். ஸோ எனக்கு தெரியல, உங்களுக்கு நான் வந்து முதல்ல கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். ஐம் நாட் அ லாயர், பட் சட்டம் எப்படி இயங்குது அதுக்கான வீடியோ தான் நான் போட்டேன். ஸோ பேசிக்கலாக நான் இது வரைக்கும் நான் யாருன்னு இது வரைக்கும் நான் எந்த வீடியோலையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கல. ஐ திங்க் ஸோ இது ஒரு நல்ல தருணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என் பக்கத்தில் இருக்கிற இந்த பொம்மை இதை பார்த்தாலே தெரியும். இது வந்து ஒரு நான் பண்ணிட்டு இருக்க ஒரு சின்ன ரோபோ இது. நான் வந்து ஒரு ரோபோட்டிக்ஸ் ட்ரெயினர் இன்ஜினியர். நான் அப்படின்னா நான் வந்து ரோபோட்டிக்ஸ் வந்து கிளாஸஸ் எடுப்பேன். ஸோ ஸ்கூல்ஸு, காலேஜஸில், இண்டஸ்ட்ரீஸில், ஸோ ஃப்ரீலான்ஸராக நிறைய கம்பெனிஸில் நான் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இதுதான் என்னோட முழு நேர வேலை இது. அதை தவிர்த்து நான் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட நேரலை அனுபவம் இருக்க வீடியோஸ் தான். அது வந்து லேண்டு சம்மந்தமாக சர்வே நம்பர்ஸாக இருக்கட்டும், இல்லை இவரை பற்றி பேசுனது, அந்த டெனன்ட் இஷ்யூ பேசுனது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோட நேரலை அனுபவம் தான். இது எல்லாமே இந்த வக்கீல் விஷயமா பேசுனது, மொட்டை மாடிக்கு நான் பண்ண அந்த லீக்கேஜ் இது பண்ணது, இது எல்லாமே என்னுடைய அனுபவம் பேஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் என்னை பற்றி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் அது. ஓகே, ஸோ அதனால இந்த மாதிரி கேசஸ்லாம் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இதை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் கேட்குறது ரொம்ப சட்ட ரீதியமாக இருக்கலாம், பட் எல்லாத்தையும் நான் வந்து மூக்கு நுழைக்க முடியாது. பட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கோர்ட் எப்படி செயல்படும், எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம கோவப்பட்டு கோர்ட்டுக்கு போகணும், எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் கோர்ட்டு பக்கமே கால் வைக்கக்கூடாது அப்படின்றது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி. ஏன்னா நிறைய பேர் வந்து சும்மாவே வாங்க கோர்ட்டுக்கு போயிடலான்னு அங்கே போய் பார்த்துருக்கேன். நான் நிறைய பேர் என் பக்கத்தில் உட்காரும்போது நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுவேன், ஒன்றுமே இல்லை அது மேட்டருக்காக உட்காந்து. ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். ஸோ இதை பற்றி நீங்கள் வேணும்னா ஒரு நல்ல லாயராக நீங்கள் பார்த்து அது அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அடுத்தது ஓகே, 10,000% கரெக்டு. ஓகே, என்னோட கோர்ட் இதுக்கு. ஓகே, லேட்டஸ்ட் வீடியோ வாடகை ஒப்பந்தம் வீடியோ போடுங்க. ஓகே, லேட்டஸ்ட்டாக வாடகை ஒப்பந்தம், அந்த ப்ரீவியஸே இன்னும் அதே கரெக்டு தான். அது இன்னும் லேட்டஸ்ட், நான் போட்டதே அதுவே லேட்டஸ்ட் தான். அதையும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். கிளியர் வீடியோ வித் கேப்ஷன். ஓகே, இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோக்கு. ஓகே, நன்றி அண்ணா. உங்கள் கான்டாக்ட் நம்பர் சென்ட் பண்ணுங்க. இது நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. ஸோ என்னோட கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணுறதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, எனக்கு வந்து நிறைய கால்ஸ் வர ஆரம்பிச்சு. ஒரு ஸ்டேஜில் எனக்கு வந்து நிறைய கால்ஸ் அப்படின்னா
அதாவது நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப நேரம் வந்து கடந்து போகுது. ஒரு கால் அனுப்பும்போது எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், என்னோட எல்லா நம்பர்ஸும் பிளாக் பண்ணி, உண்மையா சீரியஸா இருக்கவங்க மட்டும் கால் பண்ணட்டும்னு சொல்லிட்டு ஒரு பெய்ட் நம்பர் ஆக்குன பிறகு, இப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு கால்ஸே வரதில்ல. ரொம்ப ஜென்யூனா யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் தான் எனக்கு கால் பண்றாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது. அதனால தான் நான் வந்து நம்பர் ஷேர் பண்ணாம, அது வந்து கமர்ஷியலா பண்ணேன் நானு. ஸோ அதுதான் எனக்கு கமர்ஷியலா பண்ணணும்னு கிடையாது. பட் கமர்ஷியலா பண்ணேன்னா என்னால வந்து இது ஃபுல் டைமா பண்ணணும். இந்த ஃபோன் அட்டெண்ட் பண்றது இதெல்லாம் வந்து. ஓகே யாரோ நவ் யூ ஆர் ஆடிபிள். ஓகே. அஜித் குமார். ஓகே. ஹாய் அஜித். ஓகே. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கீங்க? பொறுமையாக ஓகே. பொறுமையாக புரியும் வகையில் சொன்ன தகவல் பயனுள்ளதாக உள்ளது. நன்றி. உங்களுக்கும் நன்றி. நீங்க பொறுமையா கேட்டு இதுக்கு ரிப்ளை பண்ணதுக்கும் நன்றி. பணம் கொடுக்க வேண்டிய நபர் சிலர் நீதிமன்றம் சென்றா ஸ்டே வாங்க முடியுமா? பணம் கொடுக்க வேண்டிய நபர் சிவில் நீதிமன்றத்தில் சென்று ஸ்டே வாங்க முடியுமா? பணம் கொடுக்க வேண்டிய அதான் நீங்க ஸ்டாம்ப் பேப்பர்ல அக்ரிமெண்ட் படி சொல்றீங்களா? இது உங்களோட இது எனக்கு கிளியரா இல்ல. நீங்க வந்து பணம் கொடுக்க வேண்டியதுன்னா பையர் செல்லர்னா அக்ரிமெண்ட்ல நீங்க கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா நீங்க சிவில் மன்றத்துக்கு போகலாம். ஸோ அந்த கேள்வி எனக்கு சரியா புரியாதால் அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. ஓகே. ஓகே. இது வந்து இந்த மொட்டை மாடிக்கு நான் போட்டது வை யூ ஷுட் நாட் பி டூயிங் த ரூஃப் அப்படின்ட்டு. ஓகே. ஸோ அந்த மொட்டை மாடிக்கு எதெல்லாம் நான் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னது வந்து நான் ஏதோ ஒரு யூடியூப் பார்த்தோ இந்த மாதிரிலாம் பண்ணல. நான் வந்து என்னோட அனுபவத்தை தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ மொட்டை மாடியில் எதுக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு அதே அனுபவம் தான் கிடைக்கும் போது. நீங்கள் வந்து டெராகோட்டா வந்து ஒரு ஃபெயிலியரான ஒரு விஷயம். அது வந்து நீங்கள் மொட்டை மாடியில் வந்து போட்டிங்க அப்படின்னா அது வந்து வெயிலுக்கு கொஞ்சம் கிராக் ஆகும். கிராக் ஆகும்னா தண்ணி மழை காலத்தில் தண்ணி இறங்குன்றது நடக்கும். ஸோ அதனால தான் அந்த டெராகோட்டா நான் ரெக்கமெண்ட் பண்ணேன். ஓகே. அடுத்தது ஓகே சார் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், ரெஜிஸ்டர் பண்ணலை, வாடகைக்கும் இருக்கும் பெண் எல்லாரும். ஓகே. இவர் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தார். லாஸ்ட் ஒரு லைன் மட்டும் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. வயதுக்கு கூட மரியாதை தர மாட்டேன்றாங்க. அதாவது என்ன என்ன பண்ணுவ, என்ன ரவுடித்தனமா பண்றாங்க, என்ன பண்றது? ஸோ இதான் இந்த டெனன்ட் இஷ்யூ. ஒரு டெனண்ட்டை வந்து வெக்கேட் பண்றது அப்படின்றது அது ரொம்ப கஷ்டன்றதுக்காக இந்த புதிய வாடகை சட்டம் வந்தது. ஸோ நீங்கள்லாம் வந்து அவேர் ஆகணும். இந்த மாதிரி டெனன்ட் கிட்ட நீங்கள் பாதிக்கக்கூடாது. வீடெலாம் கட்டுறது முக்கியம் கிடையாது. இந்த மாதிரி டெனன்ட் கிட்ட நீங்கள் பாதிக்கக்கூடாது அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ₹100 ஸ்டாம்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா பேமெண்ட் பண்ணி உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். இல்லைன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி டெனன்ட் பேசுறத நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் நீதிமன்றத்துக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப வருஷம் இந்த வழக்கு போகும். அதனால் புதிய வாடகை சட்டத்துக்குள்ளே வரணும்னா நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு அதை பதிவு பண்ணணும். ஸோ அதெல்லாம் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு டெனண்ட் உங்ககிட்ட நடந்துக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் நினச்சா அவங்கள திறக்கலான்ற அந்த உறுதி அவங்ககிட்ட இருக்கும்போது அவங்க வந்து அந்த விஷயம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அடுத்தது வந்து ஓகே ப்ரோ, இந்த மாதிரி நானும் சஃபர் ஆகி இருக்கிறோம். எதுன்னா அந்த சென்னை ஸ்கேம் ஒன்று சொன்னல, அங்கமுத்து அவரோட இது ஸ்கேம் வந்து பற்றி அமௌண்ட் வருமா வராதா என்னங்க சொல்றீங்க? ஓகே படிப்போம். ஹவுஸ் ஓனர் இதுக்குள்ள ஓகே. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சென்னையில் வந்து இது வந்து பெரும்பாலான இடத்துல நடக்குது. ஆனால் சென்னையில் வாடகை இருக்கவங்க நீங்கள் நினச்சிக்கோங்க, எங்காச்சும் லீஸ் என்ற வார்த்தை கேட்டு போனீங்க அப்படின்னா லீஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் வாடகை இருக்கவங்களே ஓனர் எங்கன்னா வெளியூருக்கு போயிருந்தாரு, ஒரு 6 மாதம் வரமாட்டார், 3 மாதம் வரமாட்டாருன்ற ஒரு நிலை தெரிஞ்சதுன்னா இல்லை அந்த மாதிரி நடக்குது. அவங்களே என்ன பண்ணுறாங்க, யாரையாச்சும் கூப்பிட்டு லீஸு கொடுத்துட்றாங்க. லீஸு கொடுத்துட்டு அந்த வீடை காலி பண்ணிட்டு அவங்க போயிடுறாங்க. ஸோ ஓனர் வரும்போது பார்ப்பாங்க, புது ஆள் வந்திருப்பாங்க, அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் பிரச்சனை பண்ணிவிட்டு இவங்க போயிடுவாங்க. ஸோ இவங்க ஒரு 5 லட்சம் லீஸு கொடுத்தாங்கன்னா இந்த 5 லட்சம் அந்த ஓனர் கொடுக்காம அந்த வீட்டு ஓனர் காலி பண்ண மாட்டாங்க. இது வந்து நான் ஏதோ ஒரு 2-3 வீடியோ பண்ணேன் அவ்வளோதான் நினச்சேன். பட் இது வந்து ரொம்ப இதுவாகவே நடந்துட்டு இருக்கு சென்னையில். ஸோ அதனால் லீஸுக்கு போகிறவங்க தயவு செய்து வந்து கரெக்டான ஓனர் கிட்ட தான் நம்ம கொடுக்குறோமான்றதை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து தைரியமாக 5 லட்சம் கொடுக்குறீங்கன்னா கேள்விகள் கேளுங்க. அதெல்லாம் கேட்டால் ஓனர் வீடு கொடுப்பாரா அப்படின்னா அது அவரோட பிரச்சனை. நான் 5 லட்ச ரூபா கொடுக்குறேன்னா 5 லட்சத்துக்கு உங்கள் படா காப்பி கொடுங்க சார், இது உங்களுக்கு தான் டாக்குமெண்ட்டா, லேட்டஸ்ட்டாக இபி கொடுங்க, இபி பில் கட்டினது கொடுங்க, ரெண்டுத்தையும் வெரிஃபை பண்ணுங்கள், நேம் மேட்ச் ஆகுதா, அவர் பட்டா காப்பியில் இருக்க நேமும் இந்த நேமும் மேட்ச் ஆகுதா,
அப்படி பட்டா காப்பியில் இருக்க நம்பரை நீங்கள் போய் ஆன்லைனில் இ சர்வீஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது. அந்த பட்டா காப்பியில் போடுங்க. எதனா வித்துட்டாரா ரீசெண்டாக அப்படின்னு. இல்லை 5 லட்சம் கொடுக்குறீங்கன்னா அதுக்கான உழைப்பு நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாமல் இப்போ லீஸ் கொடுத்துட்டேன், பணம் கொடுத்துட்டேன், நான் ஏமாத்திட்டேன். யாருமே உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் ஏமாந்துட்டேன்னு சொல்லணும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செக் பண்ணுங்க. ஓகே, லேண்ட் எஃப்எம்பி. ஓகே ஓகே, அதை பற்றி எதுவும் சொல்லுங்கள். கேன் எனிஒன் அவேர் ஆஃப் நித்யானந்தா என்டர்பிரைசஸ் கம்பெனி இன் சென்னை? இஸ் இட் ஃபேக் ஆர் ரியல்? ஓகே, நித்யானந்தா அந்த பேர்லேயே தெரியுது அது ஏதோ கொஞ்சம் ஃபேக் ஆஃப் நித்யானந்தா என்டர்பிரைசஸ் வந்து. இஸ் இட் ஃபேக் ஆர் ரியல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இஃப் எனிஒன் அதை ரிப்ளை கூட யாரோ கொடுத்துருக்கா, தே ஆர் ஆல்சோ சீட்டிங் நவ் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ கொஞ்சம் அப்போ எல்லாரும் கொஞ்சம் அவேராக இருங்க. நித்யானந்த் என்டர்பிரைசஸ் எதுனா ஒரு கம்பெனி பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ரியல் எஸ்டேட்டை ஏமாத்து கும்பல் அப்படின்னு ஒருத்தர் ரிப்ளை போட்டிருக்காரு. இருக்கா இல்லையான்னு ஒரு கிராஸ் செக் பண்ணி. ஓகே, 90% அட்வொகேட்ஸ் ஆஃப் ஃப்ராட். ஃபைல சூட் அதுக்கு ரிப்ளையே. ஸோ அப்போ 10% யார்? இந்த 10% அட்வொகேட்ஸ் எங்கே இருக்காங்க? அவங்கள கண்டுபிடிங்க. அப்படி யாருன்னா நேர்மையான வக்கீல, ரொம்ப நேர்மையாக இருக்காரு, நியாயமான வக்கீல் யாருன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் கேஸை ஜெயிச்சவங்க கேள்விப்பட்டீங்கன்னா அவரோட கான்டாக்ட் நம்பர்ஸ் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்போ மற்றவங்க வந்து அதை யூஸ் பண்ணணும். ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள் பார்க்குறவங்க. ஏன்னா சும்மாவே 90% ஃப்ராட் சொல்லும்போது இப்போ 10% தேடி போகணும். அந்த 10% நல்ல வக்கீல் எங்கே இருக்காங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. சார் நல்ல வீடியோங்க, எனது மொட்டை மாடியில் இது மாதிரி செய்ய போகிறேன். வெரி குட், பண்ணுங்க. நீங்கள் பண்ணுன்றதுக்கு அந்த வீடியோ நான் வந்து ரொம்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படியே உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனி டைம் என்னை வந்து நீங்கள் கால் பண்ணலாம். ஓகே, பெய்டு சர்வீஸ் அது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்கீங்க? சார் தேங்க்யூ கோடி டைம்ஸ் இந்த மாதிரி. ஓகே, வில்லேஜ் பஞ்சாயத்து மற்றும் இந்தியா லாயர்ஸ் பற்றி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆனால் ஒன்று புரியுது, நான் வந்து லாயர்ஸ் பற்றி நான் வந்து யாரையும் பற்றி நான் ரொம்ப தவறெல்லாம் பேசுகிறேன். இருக்கிற ஃபேக்ட் தான் பேசுகிறேன். தனிப்பட்ட ஒரு நபரையோ யாருமே எனக்கு குறிப்பிட்டு பேசலை. பட் அப்படி இருந்துமே எனக்கே நிறைய மிரட்டல் கமெண்ட்ஸ்லாம் வந்துருந்தது. உங்கள் மேலே வழக்காடப்படும் வரும் அப்படின்ட்டு. ஸோ சரி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இருந்தேன். ஓகே, சொல்கிறவங்க யாரும் இது ஓகே, அது ரொம்ப நான் சீரியஸாக எடுத்துக்கல. ஸோ அந்த மாதிரி இது நான் லாயர்ஸ் எகென்ஸ்டாக போடல, இருக்கிற ரியாலிட்டி தான் போட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா நேரில் லாயர்ஸே வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அவங்களே வந்து கூட நீங்கள் சொல்கிற விஷயம் கரெக்டு, ஆனால் சில கிளைண்ட்ஸ்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட கமெண்ட் போட்டிருந்தாங்க. சரி, எப்படி இருந்தாலும் சரி, ஒரு கேஸ் ஜெயிக்குமா ஜெயிக்காதுன்றது ஒரு லாயருக்கு நல்லாவே தெரியும். அப்போ ஜெயிக்காதுன்றப்ப அந்த கேஸ் எடுத்து நடத்துறீங்க. ஆனால் நீங்கள் ஏன் நடத்துறீங்க அப்படின்னா அதை நடத்தலைன்னா நீங்கள் பிழைக்க முடியாதுன்றது எனக்கும் புரியுது. அதுதான் நான் அதில் போட்டேன். இது வந்து இது எப்படின்னா ஒரு பட்டாம்பூச்சி ஒரு ஒரு பல்லி வந்து பட்டாம்பூச்சி பிடிக்குது அப்படின்னா நாம வந்து பார்த்துட்டு ஐயோ பல்லி வந்து பட்டாம்பூச்சி பிடிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பட்டாம்பூச்சி தரத்தி விட்டோம்னா பட்டாம்பூச்சி போயிடும். பட் பல்லி நம்மளை திட்டிட்டு இருக்கும், என்னோட உணவே அதுதான், நீ தரத்தி விட்ட, இப்ப நான் பசியில செத்துட்டு இருக்கேன்னு அந்த பல்லி வந்து புலம்பிட்டு இருக்கும். அந்த பட்டாம்பூச்சியும் உங்களை வாழ்த்துட்டு இருக்கும். அந்த மாதிரிதான் இப்ப நம்ம லாயர்ஸ் அசோசியேஷன்ல நம்ம சில லாயர்ஸை வந்து அவங்க நல்லதே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுல அவங்க ஒய்ஃப் எல்லாம் திட்டுவாங்க, எங்களை பசி பட்னியில போட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவரு அந்த கேஸை வந்து ஜெயிக்காது அப்படின்னு சொன்னவரு அவங்க குடும்பம் வந்து உங்களை பாராட்டி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து நம்ம எது நியாயம் எது தப்பெல்லாம் இது எனக்கு தெரியல, எப்படி கரெக்டா இதை வந்து பேர் வைக்கிறது அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து தவறா அப்படின்னு கேட்டா நான் தான் அந்த பள்ளிக்கு தான் சொன்னேன், எப்படி செஞ்சாலுமே ஒரு தவறு இருக்கு. நீங்க தெத்தாம விட்டுருந்தீங்கன்னா அந்த பட்டாம்பூச்சி திட்டம், ஏன்னா அந்த பள்ளி சாப்பிடுதுன்னு தெரியும், என்னை தெத்தி விட்டு தான் நான் போயிருப்பேன்ல அப்படின்னு அந்த பள்ளி உங்களை அந்த பட்டாம்பூச்சி உங்களுக்கு திட்டம் வாய்ப்பு இருக்கு. அந்த பள்ளி வந்து ஆஹா நீ எதுவும் பண்ணாம இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உன்னாலே இன்னைக்கு நைட் எனக்கு டின்னர் கிடைச்சது அப்படின்னு வாழ்க்கை. ஸோ நீ எந்த ஒரு செயலையுமே நல்லது கெட்டது இருக்கு. ஸோ லாயர்ஸை பத்தி மொத்தமா நம்ம வந்து எப்படி முத்திர குத்துறதுனே தெரியல, நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்ல. நல்லதுன்னு சொன்னா அவங்க படிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கு. ஸோ நாம தான் விழிப்பா இருக்கணும், நம்ம கேஸ் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஃபாலோ பண்ணி அந்த கேஸை முடிக்கிறதுக்கு நம்ம தான் வந்து விழிப்புணர்வா இருக்கணும். ஓகே, குட் இன்ஃபர்மேஷன், பர்ஃபெக்ட்லி கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி ஓகே, லாயர்ஸே நம்ம நிறைய பார்த்துட்டு ஃபுல்லாகவே லாயர்ஸ் தான் கமெண்ட்ஸ். ஹாய் ஹன்னா ரிப்ளை தேங்க்யூ ஸோ மச் யூஸ்ட். ஓகே, இப்போ வந்து டெக்னிக்கலாக வருது மொட்டை மாடிக்கு. தேங்க்யூ சார். ஓகே, யூஸ்ட் டைல்ஸ் செராபாண்ட் சார், புரியல அவர் என்ன சொல்றாருன்னு. ஓகே, இட் கேன் பி அப்ளைட் ஓவர் டெராகோட்டா டைல்ஸ், சம் டைல்ஸ் ஆர் டேமேஜ். நான் வந்து ரிப்பேர் பாலிமர் வந்து டெராகோட்டா மேலே போடுறதுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணல, ஏன்னா நான் டெராகோட்டாவே தவறுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு மேலே ரிப்பேர் பாண்ட் வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. பட் ஹவ் லேட்டஸ்ட்டாக ஒரு வீடியோவில் நான் ட்ரை பண்ணியிருக்கதா சொல்லியிருக்கேன், தண்ணியும் அரெஸ்டாக இருக்கு. ஆனால்
அது வந்து கரெக்டாக அரெஸ்ட் ஆயிருக்கா இல்லையான்றது நான் மழை பெஞ்சா மட்டும் அந்த டெஸ்ட் முடிச்ச பிறகு தான் நான் வந்து ஓகே இது வந்து வேலை செய்யுது அப்படின்ற ஒரு டெஸ்ட் கொடுக்கும். ஆனால் நம்ம அதை அடிச்சு முடிச்சோன்னா டெஸ்ட் பண்ண டெராகோட்டா மேலே லீக் ஆகல, லீக் அரெஸ்ட் ஆகுது. ஹவவர் மழை பெய்யும் போது தான் அதோட மொழி குணங்கள் நமக்கு தெரியும். ஸோ மழை பெஞ்ச வரைக்கும் நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன். ஓகே. If the house contract expired a few years ago, still that existing contract condition is valid. Okay. If the house contract expired a few years ago, okay, few years ago, எப்போ few years ago சொல்லிட்டீங்கன்னா contract is invalid. அதாவது நீங்க ஏற்கனவே ஒரு 3 months வரைக்கும் கொடுப்பாங்க. அந்த வேலிடிட்டி முடிஞ்சு 3 months வரைக்கும் it is accepted by the court also. பட் நீங்க சொல்றது இட்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பயர்ட் இயர்ஸ்ன்னு சொல்லிட்டீங்க. இட்ஸ் நாட் வேல்யூ. இட் கேன் பி டேக்கன் டு த ஹவுசிங் அந்த கேஸ் வையா நார்மலாக கேஸ் போடலாம். பட் டெனன்ட் ஆக்ட் கேஸ்க்கு இது போட முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் கமெண்ட் பார்க்கலாமா? ஓகே, எஃப்எம்பிஏ பார்த்துருக்கேன் சார். எஃப்எம்பி அண்ட் பட்டா 83 ஸ்கொயர் ஃபீட் இன் ஸ்கேல் டீட். Plot scale is 897 square feet, around 4.5 square feet less in FMB. And Patta house constructed 83. How to rectify my problem? Okay. எப்பாச்சும் இந்த எஃப்எம்பி பட்டால உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அது வந்து ஜாஸ்தியாக இருக்குது, கம்மியாக இருக்குது, சரியா இல்லை, குழப்பமாக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு மனு எழுதி உங்கள் தாசில்தார்கிட்ட ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்கணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னோட நிலத்தில் இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் கம்மியாக இருக்குது, ஏன்னா நான் வாங்கும் போது இருந்தது, இல்லைல்ல என்னோட பட்டாவில் எவ்வளோ இருக்குது, எஃப்எம்பியில் கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து அதை அவங்க கவனத்துக்கு கொண்டு போனால் தான் கரெக்ட் பண்ணணும். இது அவங்கள பொறுத்தவரை சின்ன பிழைய சார் அப்படின்னு ஒரு பஞ்சாயத்தையே நம்ம பார்த்துட்ருக்கோம், தாலுகா பார்த்துட்ருக்கோம், அதில் ஒரு சில தவறுகள் நடக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன ஈஸியாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது சின்ன பிழை இருந்தால் எப்போவுமே தாசில்தார்கிட்ட தான் போகும். அதுக்கு என்ன வழின்னு சொல்லி எதாவது குறுக்கு வழி கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்து 2000 ரூபாய் கொடுத்து எனக்கு அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க எங்களுக்கு போவாதீங்க. தாசில்தார்கிட்ட மனு கொடுங்க. உங்கள் ப்ராப்ளத்துக்கு நீங்களே போங்க. ஒரு வாட்டி மனு கொடுத்துட்டு வாங்க, 2வது வாட்டி ஃபாலோ பண்ணுங்க. 4-5 வாட்டி திரியறதுக்கு ரெடியாக இருங்க. குறுக்கு வழியெல்லாம் ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா அவங்க 5000 10,000 வாங்குவாங்க, வேலையே நடக்கும். நீங்கள் எங்கே போனாலும் தாசில்தார்கிட்ட தான் பண்ணணும் இந்த வேலை. ஓகே ப்ரோ, எங்களோட சப்டிவிஷன் நோ ட்ராப் டவுனில் வரல, என்ன பண்ணணும்? உங்கள் சப்டிவிஷன் வந்து வரல அப்படின்னா மறுபடியும் நான் சொன்ன மாதிரி ஒரு தாசில்தாருக்கு நீங்கள் போய் மனு கொடுக்கணும். எந்த ஆன்லைனில் வரல அப்படின்னா வித்தின் ஒரு 1 or 2 hours சரி பண்ணிடுறாங்க. நான் ஒரு லேட்டஸ்ட்டாக ஒருத்தருக்கு கொடுத்தோம். நாங்கள் கொடுத்த ஒரு 1 டேல கொடுத்துட்டாங்க. அந்த எஃப்எம்பியே வரலன்னு சொன்னோம் ஆன்லைனில். மனு கொடுத்து மறுபடியும் 2வது வாட்டி இப்போ ஃபாலோ பண்ணோன்னே சரி இப்போயே பண்ணிவிடும் சொன்னாங்க. வித்தின் ஈவினிங்குள்ளே எங்களுக்கு ஆன்லைனில் வச்சு நாங்கள் வெல் எக்ஸ்பிளைன். கோர்ட் கேஸ் பற்றி தான் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் தான் வந்திருக்கு. ஓகே, இப்போது 2017 டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க, வெப்சைட் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஓகே, அதை பற்றி நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்றது என்னோட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலான்னா அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா எப்படி அப்லோட் பண்ணுறதுன்றது நான் அதை சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து வாடகை வாங்கி சாப்பிடுவதற்கு தரவா உழைத்தும் தான் சாப்பிடணும். அது ஒன்றுமே புரியல. வாடகை வாங்கி சாப்பிடுவது தவறு, உழைத்து தான் சாப்பிடணும். இதுன்னு புது தத்துவமா இருக்கு. ஓகே, வாடகை வாங்கி தான் சாப்பிடணும், உழைத்து தான் சாப்பிடணும். அந்த வீடு கட்டுறதுக்கு அவர் உழைச்சி தான் அந்த வீடு கட்டியிருப்பாரு. அவர் 3D வீடு கட்டியிருப்பாரு. அப்போ உழைக்க இல்லாமல் அந்த வீடு வராது. அந்த வீடு உங்களுக்கு கிடைச்சதுக்கு நீங்கள் முதல்ல நன்றி சொல்லணும். ஒரு டெனன்ட் எல்லாருமே நினச்சிக்கணும், நீங்கள் எங்கே இருந்தோ ஊர்லேருந்து வரீங்க, இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு உங்களுக்கு வீடுன்னு ஒன்றா தான் இந்த ஊர்லேயே நீங்கள் தங்க முடியும். அதுக்கு யாரோ ஒருத்தர் வந்து அவருக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது நீங்கள் நினைக்காம ரொம்ப ஈஸி கிடையாது. ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கட்டினா நீங்கள் கொடுக்குற வாடகை ₹1 வட்டி கூட வராது. பேங்க் வட்டியை விட ரொம்ப கம்மியாகும். ஸோ அவ்வளோ ஏன் கட்டுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக கட்டுறாங்க. ஒரு 20 லட்சம் நம்ம கையில் இருக்குது, அது அப்படியே இருந்தால் வேஸ்ட்டாக போயிடும், அப்படியே இருந்தால் நம்ம எதாவது செலவு பண்ணிவிடுவோம், அந்த ஒரு விஷயத்தில் தான் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எதுக்குன்னா அது மூலமாக ஒரு இன்கமும் வரும். அந்த 20 லட்சத்துக்கு ஒரு சின்ன வட்டி என்ன எடுக்கும், ஒரு 10 காசு வட்டி என்ன எடுக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாம் டெனண்ட்டுக்குமே சொல்கிறேன். எனக்கு தெரியல, சில லேண்ட்லார்ட்ஸும் கூட கரெக்டாக இருக்கிறது இல்லை, அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் முதல்ல நன்றியாக இருங்க. இந்த மாதிரி ஒரு வீடு கொடுத்துருக்காங்க, அவங்களாம் கொடுக்கலான்னா நீங்கள் எப்படி முதல்ல சென்னையில் தங்குவீங்க?
நீங்க ஊருக்கு போயிட்டு வர முடியுமா? அப்ப இங்க ஏதாச்சும் ஒரு வீடு கட்டி ஒருத்தர் கொடுக்குறாரு. அதை பார்க்கணும். அதனால வாடகை வாங்கி பிழைக்கிறது வந்து ரொம்ப தப்பான விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த வீடு கட்டுறதுக்கு அவரோட உழைப்பு இருக்கு. ஓகே. வாடகை கொடுக்காமல் ஏமாற்றி சாப்பிடுவதும் தவறு. அதற்கு பதில் பிச்சை எடுக்கலாம். ஓகே. இதெல்லாம் கொஞ்சம் விவாதமா போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு லேண்ட்லார்டே வந்து பதில் சொல்லியிருக்காரு. தெரியல. ஓகே. சில பேருமே வாடகை கொஞ்சம் தரலன்னா கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் கடுமையா இருக்கக்கூடாது. நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்கா இருக்கும். நம்ம வந்து மனுஷன், நம்ம ரோபோ கிடையாது. ஒருத்தர் 5ஆம் தேதி வாடகை தரணும்னா 5ஆம் தேதியே போய் நிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலைகள் இருக்கலாம். அவர் மறந்துருக்கலாம். நீங்க அந்த மாதிரிலாம் அதை கேட்கவே தேவையில்ல. 6, 7, 8, 10 வரைக்கும் கூட பாருங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. முதல்ல நம்ம மனுஷனா நடந்துக்கணும். என்னங்க வாடகை தர முடியல, என்ன பிரச்சனையா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேளுங்க. அவர் வந்து அந்த மாதிரி அணுகுமுறை தேவை. நமக்கு வந்து முதல்ல மனுஷனா வாழணும். அதனால வாடகை தர முடியலன்னா அடுத்த மாசம் தருவாரா, சேர்த்து தர போறாரா அப்படின்னு அந்த கன்சிடரேஷன்லாம் பண்ணுங்க. ஏன்னா வாழ்றதுன்றது புண்ணியம் செஞ்சும் வாழணும். அதெல்லாம் பார்த்துக்கோ. அவங்க கிட்ட நம்ம கடுமையா நடக்கிறது அப்படிலாம் இருந்தா நம்ம பணம் மட்டும் தான் சம்பாதிப்போம். பட் பேரலா லைஃப் ஹாப்பியா போகணும்னா அந்த புண்ணியமும் அந்த மாதிரி மற்றவங்களோட பிளெஸிங்ஸும் ரொம்ப தேவை. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருக்காதிங்க. ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நானே இப்போ ஒரு டெம்பரரி ஒரு வாடகை வீட்டில் இருந்திருக்கேன். பார்த்துருக்கேன் அவங்க பிஹேவியர்லாம். நானே ஒரு ஹவுஸ் ஓனராக இருந்தாலும் மற்ற ஹவுஸ் ஓனர் பிஹேவியர்லாம் பார்க்கும்போது நமக்கே சில நேரத்தில் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க ஒரு மாதிரி அவங்க மேனரிசம்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்காதிங்க. நீங்களும் உங்கள் டெனண்ட்டுக்கிட்டையும் அதுக்குன்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வாங்க போங்க அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் மனிதாபிமானத்தோடு இருங்க. சம்டைம் வாடகை கொஞ்சம் டிலே ஆகுதுன்னா என்ன ரீசன் கேளுங்க. ஒரு ஃபேர் ரீசனாக இருந்ததுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அவர் இர்ரெஸ்பான்சிபிளாக சொல்கிறாருன்னா நீங்கள் சேர்த்து வச்சு கொடுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு மோட்டிவேட் பண்ணி சுலகமாக தான் போகணும். நம்ம எடுத்தவங்க ஒருத்தவங்க போட்டோம்னா அந்த ரிலேஷன்ஷிப் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. டெனண்ட்டும் லேண்ட்லார்டுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் போயிடுச்சுன்னா அது ஒட்டாது. எப்பவுமே அந்த ப்ராப்ளம் முட்டிக்கினாவே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் கலந்து 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டதா அது இருக்க முடியுன்றது. ஓகே. நிறைய கேள்விகள். நான் நினைக்கிறேன் இது ரொம்ப லென்த்தாக வேணாம். மேபி நெக்ஸ்ட் வீக் இன்னும் கூட வரலாம். வேற எதனா கேள்விகள் இருக்கா? ஓகே. மே ஐ நோ விச் பேங்க் ஹவுசிங் லோன் இஸ் பெஸ்ட்? ஓகே. ஹவுசிங் லோன் வந்து மேபி என்னோட வீடியோ நீங்கள் ஒன்று பார்க்கலான்னு நினைக்கிறேன். நான் வந்து ஹவுசிங் லோனை வந்து ப்ரமோட் பண்ணாதால. ஏன்னா நான் எப்படி நினைப்பேன்னா நீங்கள் வந்து 80% உங்ககிட்ட பணம் இருக்கணும், 20% தான் லோன் போகணும். நம்ம எல்லாம் உல்டாவா பண்ணிட்டு இருக்கோம். 20% பணத்தை வச்சு நீங்க 80% லோன் போறோம். நான் வந்து அதுக்கு வந்து அதனால அது இந்த பேங்க் செக்டர்ஸை பற்றிலாம் நான் ரொம்ப தெரிஞ்சுக்கல. ஏன்னா லோன் போறது என்னை பொறுத்த வரைக்கும் அதான் தவறுன்ற மாதிரி. ஏன்னா சென்னையில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஜாப் லாஸ்னாலே ஃபர்ஸ்ட் பயப்படுறது இஎம்ஐ கட்ட முடியாது. அந்த இஎம்ஐக்காக அந்த வேலையை அவங்க எவ்வளோ டைட்டாக பிடிச்சிருப்பாங்கன்னா அவ்வளோ பிடிச்சிருப்பாங்க. நிறைய பேர் நீங்கள் எவ்வளோ டைட்டாக பிடிச்சிருப்பாங்கன்னா அவ்வளோ பிடிச்சிருப்பாங்க. நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம் அப்படின்ட்டு இல்லை. அதுக்குன்னு ஒரு வெப்சைட்டே இருக்கு. ஃபோர்க்ளோஸ்டர் வெப்சைட்னு ஒரு சைட் இருக்கு பாருங்க. நிறைய பேர் வேலை போறவங்க இஎம்ஐ கட்ட முடியாம ஒரு 80% லோன் கட்டியிருப்பாங்க. 20% லோன் கட்ட முடியாம அது பேங்க் வந்து ஜப்சிக்கு போயிட்டு அந்த வீடே அவங்களுக்கு இல்லாம போயிடும். அதனாலதான் இஎம்ஐ ஒரு 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 டேஞ்சரஸான ஒரு விஷயம். உங்ககிட்ட பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருந்தால் நீங்க இஎம்ஐக்கு போகலாம். பட் வேலையை நம்பி ஒரு லோன் போறீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அந்த வேலை வந்து தக்காத்துக்கணுன்ற ஒரு நிலை இருக்கும். அது ரொம்ப சிரமமா இருக்கும். ஸோ அதில் போகாமல் இருந்தீங்கன்னா பெட்டர். பட் எனக்கு தெரிஞ்சு ஐடிஎஃப்சியா அந்த பேங்க்ல தான் இப்போ சமீபத்தில் வாங்கணும். ஓகே. நீங்கள் அதை விட ஒன்றும் பண்ணலாம். பாலிசி பஜார் அப்படின்னு ஒரு சைட் இருக்கு. மேபி நீங்கள் கேள்வியும் பட்டிருக்கலாம். அவங்ககிட்ட ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்கன்னா போதும். அவங்களே வந்து உங்களோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் வெரிஃபை பண்ணிட்டு எந்த லோன் உங்களுக்கு பெற்று எந்த பேங்க் நீங்கள் வெரிஃபை பண்ணதை விட இன்னொரு ₹1 ₹2 கம்மியாகவே வாங்கி கொடுப்பாங்க. அவ்வளோ பர்ஃபெக்டாக விதின் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு லோன் வாங்கி கொடுப்பாங்க. பாலிசி பஜார் வேணா ட்ரை பண்ணுங்க. நீங்கள் ஜஸ்ட் எல்லா பேங்க்கும் சுற்றி வந்துட்டீங்களா, டயர்ட் ஆகிட்டீங்களா, இப்போ பாலிசி பஜார் கால் பண்ணுங்க. அவங்க எப்படி உங்களுக்கு உட்கார்ந்த இடத்துல உங்களுக்கு எல்லா கொட்டேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இது இவ்வளோ ஆகும். நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணீங்கன்னா அவங்களே லோன் வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த சர்வீஸும் அவங்க ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. அதுக்குன்னு அவங்க எந்த கமிஷனும் காசும் கேட்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. வாட் இஸ் தட் ட்ராய் நியர்பை? ஓகே, திஸ் ஒன். இது வந்து ஒரு அதான் சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட ப்ரொஃபஷன் வந்து ரோபோட்டிக்ஸு. ஸோ இது வந்து என்னோட சிட்டி மாதிரி புதுசாக செஞ்சுருக்கேன். என்னது ஆன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் என்னன்னு கேட்டதுக்காக என்னோட வீடியோவில் முழுசாக கவர் ஆகாமல் தெரியல. நான் இன்னும் வந்து இது ஒரு ப்ராசஸ் ஸ்டேஜில் வச்சுருக்கேன். லெட் மீ see if I can show it to you. ஓகே, இது தெரியுறாரா பாருங்க. Is it visible?
ஓகே, ஐ திங்க் இட் ஷுட் பி விசிபிள். ஓகே, சும்மா கையை வந்து தூக்குற மாதிரி, தலையை வந்து அசைக்கிற மாதிரி. ஸோ இது வந்து நம்ம கடைக்கு முன்னாடி எங்கேயாச்சும் வச்சோம்னா நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணோம். ஸோ தெரியுதா உங்களுக்கு ஹேண்ட் ஷேக்? ஸோ அந்த மாதிரி ஒரு நீட் தேவைப்பட்டது. ஸோ அவங்களுக்காக நான் இது வந்து ஓகே, ஒரு ஒரு ஒருத்தருக்கு தேவைப்பட்டது, அதனால இது இந்த ப்ராஜெக்ட் நான் பண்ணேன். ஓகே, தென் மே நோ விச் பேங்க். ஓகே, அது முடிச்சிட்டோம். வாட் இஸ் தட் டாய்? ஓகே, ஐ திங்க் ஓகே. ஓகே, நம்ம இதுக்கு மேலே எதுவும் கேள்வி இல்லைன்னா நம்ம அடுத்த வாரம் வந்து இன்னொரு மேபி நெக்ஸ்ட் மந்த் இதே மாதிரி கமெண்ட்ஸ் நிறைய இருந்தது அப்படின்னா நான் அடுத்த வாரமும் ஒரு லைவ் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஆல். வேறு எதுவும் டவுட் இல்லைன்னா வில் சைன் ஆஃப். ஸோ இது வரைக்கும் லைவ்ல பார்த்த எல்லாருக்கும் நன்றி. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் சந்தேகங்கள் எது இருந்தாலும் ஆஸ் யூஷுவலாக என்னோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ, சி யூ, பாய்.